பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க. இந்த வருஷத்தை மத்தியில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. 6வது மாதத்தில் மகிமையான காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொல்லி நம்புகிறேன். நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக, பலிபீடத்தை கட்டி அதற்கு ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றப்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கட்டும் ஆண்டவரே, பரிசுத்தம் இருக்கட்டும், உண்மை இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும். அப்பா எல்லாவற்றை கருத்தில் கொடுக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட ஒரு மாதம் ஆண்டவரே, எல்லா தேவைகளும் கட்ட சந்திங்கப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் ஃபீஸ் கட்ட உதவி செய்யுங்க. காலேஜ் போகிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு கரம் கூட இருக்கட்டப்பா. அந்த வெயில் இந்த பிள்ளைகளை சேதப்படுத்தாத படிக்க ஒரு நாள் கிருபையாக பாதுகாக்கிறோம். சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கத்த கிருபையாய் பாதுகாக்க வேண்டும். ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து உடைய கிருபை எங்களுக்குள்ள இல்லைன்னா நாங்கள் உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது சுவாமி. உடைய கிருபையினாலே எங்களை பாதுகாக்க வேண்டும்படிக்காய் ஸ்தோத்திரம். என் பார்வைக்கு அருமையானபடியாக நீ கனப்பற்றா என்று சொன்னீங்களே, உங்களை கனப்படுத்துங்க. இந்த கருத்தை தாழ்த்தி வறுமையாக கொடுக்கும் குற்றங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனை அன்பில் மகிமையும் சிநேகம் சமாதானம் நம்மோடு சகல பொருத்தங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம்,